டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரஸின் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அறிவியல் பகுதியில் இரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இரத்தம் வந்து திரவ நிலையில் இருக்கின்ற ஒரு இணைப்பு திசு. இந்த இரத்தத்தில் பிளாஸ்மாவும் காணப்படுகின்றன, செல்களும் காணப்படுகின்றன. வைப்ரினேஜன் வந்து இரத்தம் உறைதலுக்கு மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. இரத்தம் உறைதலுக்கான மிக முக்கியமான பங்கினை ஆற்றுவது வந்து இந்த வைப்ரினேஜன். இதுபோக இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டை செல்கள் வந்து காணப்படுகின்றன. இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தம் வந்து சிவப்பு நிறத்தினை கொண்டிருக்கின்றன. இந்த சிவப்பு நிறத்தினை இரத்தத்துக்கு வந்து உண்டாக்கும் ஹீமோகுளோபினை வந்து பெற்றிருக்கின்றன இந்த இரத்த சிவப்பணுக்கள். ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் வந்து எவ்வளோ இரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் இரத்த சிவப்பணுக்கள் வந்து காணப்படுகின்றன ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்திலேயே. ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு வேறு மாதிரியாகவும் வேறுபட்டு காணப்படுகின்றது இதன் ஆயுட்காலம். ஸோ இரத்த சிவப்பணுக்கள் வந்து ஆண்களின் உடலில் வந்து 120 நாட்கள் ஆயுள் காலத்தையும், பெண்களின் உடலில் வந்து 110 நாட்கள் ஆயுள் காலத்தினையும் கொண்டிருக்கின்றன. இரத்த சிவப்பணுக்கள் வந்து கல்லீரலில் உற்பத்தியாகி மண்ணீரலில் அழிவு பெறுகின்றன. ஸோ இது உற்பத்தியாகும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், அழிகின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல். ஸோ கல்லீரலில் உற்பத்தியாகி மண்ணீரலில் அழிவு பெறுகின்றன இரத்த சிவப்பணுக்கள். இரத்த வெள்ளை அணுக்கள். ஸோ இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து ஒரு அமீபாய்டு செல்கள். ஏன் இதை வந்து அமீபாய்டு செல்கள் அப்படின்னு சொல்லணும்னா, இது வந்து ஒரு தெளிவான உட்கருவினை கொண்டிருக்கின்றன இரத்த வெள்ளை அணுக்கள். இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் கிருமிகளின் தாக்குதலில் இருந்து உடலினை பாதுகாக்கின்றது. ஸோ நோய் கிருமிகளோட தாக்குதலில் இருந்து நம்ம உடலை பாதுகாத்து வர்றது வந்து இந்த இரத்த வெள்ளை அணுக்கள். ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் வந்து எவ்வளவு இரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 வெள்ளை அணுக்கள் வந்து காணப்படுகின்றன ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில். இது வந்து 5 வகைப்படும். ஸோ இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து 5 வகையாக பிரித்திருக்காங்க. என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோசைட்டுகள், லிம்போசைட்டுகள், நியூட்ரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள் மற்றும் பேசோஃபில்கள். ஸோ இந்த 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இரத்த வெள்ளை அணுக்கள். இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள். ஸோ இதோட ஆயுட்காலம் வந்து 4 வாரங்கள் வந்து இருக்கின்றன. ஸோ இரத்த வெள்ளை அணுக்களோட ஆயுட்காலம் வந்து 4 வாரங்கள். அதே இது இரத்த சிவப்பணுக்களோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 120 நாட்களும் பெண்களுக்கு 110 நாட்களையும் கொண்டிருக்கின்றது. இரத்த தட்டை செல்கள். இந்த இரத்த தட்டை செல்கள் வந்து எப்படி உருவாகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு மச்சையில் உள்ள எலும்பில் இருக்கிற சிவப்பு மச்சைகள், எலும்பின் சிவப்பு மச்சைகள் அழிவதனால் உண்டாவது தான் இந்த இரத்த தட்டை செல்கள். எலும்பின் சிவப்பு மச்சையில் அழிவின் காரணமாக உருவாவது தான் இந்த இரத்த தட்டை செல்கள். இந்த இரத்த தட்டை செல்கள் வந்து இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பினை தடுக்கின்றது. ஸோ இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பு இதை வந்து தடுப்பதில் வந்து மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றன இரத்த தட்டை செல்கள். மனித உடலில் வந்து இரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைஞ்சது அப்படின்னா அதை வந்து அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது இரத்த சிவப்பணுக்கள் வந்து அதிகரித்தது அப்படின்னா பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனீமியா அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைவது, பாலிசைத்தீமியா அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகரிப்பது. இதே மாதிரி இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகரித்தது அப்படின்னா லூக்கீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது வெள்ளை அணுக்கள் வந்து குறைந்தது அப்படின்னா லூகோமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லூக்கீமியா அப்படின்னா வெள்ளை அணுக்கள் அதிகரிப்பது, லூக்கீமியா அப்படின்னா வெள்ளை அணுக்கள் வந்து உடலில் குறைவது. ஸோ சுழற்சி மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுழற்சி மண்டலத்தை வந்து முதல்ல இரத்தத்தின் சுழற்சி வந்து யார் கண்டறிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1628 வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான் முதல்ல இரத்தத்தோட சுழற்சியை வந்து கண்டறிந்தார். ஸோ ரத்தம் வந்து சுழற்சி அடைகிறது. இந்த இரத்தத்தின் மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பணிகளை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரித்த உணவினை வந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்வது வந்து இந்த இரத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்தின் போது ஏற்படும் கழிவுப் பொருட்களை வந்து கழிவுநீக்க உறுப்புகளுக்கு கொண்டு செல்வதும் இரத்தத்தின் பணி தான். உடலின் வெப்பநிலையினை வந்து சீராக வைத்திருப்பதும் இதே இரத்தம் தான். ஸோ இரத்தம் வந்து மிக முக்கியமான 3 பணிகளை கையாளுகின்றன. செரித்த உணவினை உடலின் அனைத்து பாகத்துக்கும் கொண்டு செல்கின்றது, உடலின் வெப்பநிலையினை வந்து சீராக வைத்திருக்கின்றது, வளர்சிதை மாற்றத்தின் மூலம் ஏற்படும் கழிவுப் பொருட்களை கழிவு உறுப்புகளுக்கு வந்து கொண்டு செல்கின்றது. இதயத்தை வந்து 4 பகுதிகளை வந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 அறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். ஸோ இந்த 4 அறைகளிலே கொண்டது தான் இதயம். ஆரிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரத்தத்தினை பெறக்கூடிய உறுப்பினாக தான்
இருக்கிறது. ஸோ இந்த உறுப்புகள் வந்து இரத்தத்தினை பெறக்கூடிய உறுப்புகளாக இருக்கின்றன. இது என்ன பண்ணுது அப்படின்னா, கீழ்பெரும் சிரை, மேல்பெரும் சிரை, இந்த 2 சிரைகளின் மூலம் உடலில் இருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தினை வந்து வலது ஆரிக்கலுக்கு பெற்றுக்கொள்கின்றது. ஸோ ஆரிக்கல்கள் வந்து இரத்தத்தினை பெரும் உறுப்புகளாக இருக்கின்றன. இது என்ன பண்ணுதுன்னா, கீழ்பெரும் சிரை, மேல்பெரும் சிரையின் மூலமாக உடலில் உள்ள சுத்திகரிக்கப்படாத இரத்தம் அனைத்தினை வந்து வலது ஆரிக்கலானது பெறுகிறது. வென்ட்ரிக்கிள்கள். ஸோ வென்ட்ரிக்கிள்கள் என்ன பண்ணுதுன்னா, இரத்தத்தை செலுத்தும் உறுப்புகளாகவே காணப்படுகின்றன. ஆரிக்கல்கள் அப்படின்னா இரத்தத்தை பெரும் உறுப்புகள், வென்ட்ரிக்கிள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்தத்தை செலுத்தும் உறுப்புகள். இந்த வலது வென்ட்ரிக்கல், வலது ஆரிக்கல். ஸோ வலது வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வலது ஆரிக்கலில் இருந்து இரத்தத்தினை பெற்று நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு செலுத்துகிறது. ஸோ வலது வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுதுன்னா, வலது ஆரிக்கல்ல இருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தினை வந்து நுரையீரல் தமனி வழியாக பெற்று நுரையீரலுக்கு செலுத்துகிறது. ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வு. இந்த 2 வாழ்வுகள் வந்து எங்கே காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரிதழ் வாழ்வு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது ஆரிக்கலுக்கும் இடது வென்ட்ரிக்கலுக்கும் இடையில வந்து ஒரு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழாய் வந்து காணப்படுகின்றது. இந்த குழாயினை சுற்றிய பாதுகாப்பு அமைப்பு தான் ஈரிதழ் வாழ்வு. இதே மாதிரி வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு துளை வந்து காணப்படுகின்றது. இந்த துளையினை சுற்றிய பாதுகாப்பு அமைப்பு தான் மூவிதழ் வாழ்வு. இந்த மூவிதழ் வாழ்வு வந்து ஒரு சிறப்பு தன்மையை வந்து கொண்டிருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து பின்னோக்கி, ஸோ பேக்வர்ட் ஆகாமல் ரத்தம் வந்து ஒரே டைரக்ஷனில் போகிறதுக்கு வந்து இது உதவுகிறது. ரத்தம் பின்னோக்கி செல்வதனை வந்து தடுக்கின்றன இந்த மூவிதழ் வாழ்வு. இரத்த குழாய்கள். இரத்த குழாய்களை வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமனிகள், தந்துதிகள், சிரைகள். ஸோ தமனிகள், தந்துதிகள், சிரைகள், இது 3 வந்து இரத்த குழாய்கள். தமனிகள் வந்து என்ன பண்பினை கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமனிகள் வந்து இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தினை எடுத்து செல்பவை. ஸோ தமனிகள் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை வந்து இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு வந்து எடுத்து செல்கின்றன. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் தமனி. ஏன்னா நுரையீரல் தமனி வந்து வென்ட்ரிக்கல்ல இருந்து வலது ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கல் வழியாக சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தினை வந்து நுரையீரலுக்கு கொண்டு செல்லுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ தமனி அப்படின்னாலே அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை இதயத்திலிருந்து பெறுகின்றது, இந்த நுரையீரல் தமனியை தவிர. தந்துதிகள். தந்துதிகள் என்ன அப்படின்னா, இது வந்து சிறிய இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்கள் வந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பில் இருக்கின்றது. வலைப்பின்னல் அப்படின்னா எதை இந்த வலைப்பின்னல் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசுக்களுக்கு. ஸோ திசுக்களை சுற்றி ஒரு வலைப்பின்னல் அமைப்பில் வந்து இந்த தந்துதிகள் வந்து காணப்படுகின்றன. இது என்ன பண்ணுதுன்னா, திசுக்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இரத்தத்தினிலிருந்து கொடுக்கின்றது. சிரைகள். சிரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, திசுக்களிலிருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தினை கொண்டு வருகின்றன. ஸோ சிரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை திசுக்களிலிருந்து பெறுகின்றது. அதே இது தமனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு வந்து கொண்டு செல்கின்றது. ஸோ இந்த சிரைகளிலுமே நுரையீரல் சிரை மட்டும் சுத்த இரத்தத்தினை கொண்டு செல்கின்றது. தமனிலையும் சிரையிலையும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமனியில் நுரையீரல் தமனி மட்டும் சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தினை நுரையீரலுக்கு கொண்டு செல்கிறது. சிரையில் பார்த்தீங்கன்னா இதே நுரையீரல் சிரை மட்டும் சுத்த இரத்தத்தினை கொண்டு செல்கின்றது. ஸோ இதயம் வந்து செயல்படும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்டியாக் தசையினால் ஆன இதயம் வந்து சுருங்கி விரிவதனால் வந்து செயல்படுகின்றது. இது சுருங்கும் நிலைக்கு வந்து சிஸ்டோல் எனவும் விரிவடையும் நிலைக்கு வந்து டயஸ்டோல் எனவும் பெயரிட்டிருக்காங்க. ஸோ இந்த இதயம் வந்து 4 அறைகளை கொண்டிருக்கின்றன. ஆரிக்கல், வென்ட்ரிக்கல், ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வு. ஒரு சராசரி மனிதனோட இதய துடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 நொடிகள் ஆகும். ஒரு நிமிடத்திற்கு 72 முறையில் வந்து துடிக்கின்றது சராசரி மனிதனின் இதயம். இன்றைக்கி நம்ம சேனலில் அறிவியல் பகுதியில் இருந்து ரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி மண்டலத்தை பார்த்தோம். ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.